ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பேராசிரியராக இருந்தப்பையும் சரி, இப்பயும் இப்போ உங்களோட இத்தனை ஆண்டு காலம் அரசியல் அனுபவங்களையும் சரி, ரொம்ப எளிமையான வாழ்க்கையே போதும் அப்படின்ற இருக்கிறதுக்கான காரணம் இல்லை, இது எளிமையான வாழ்க்கை இல்லை, இயற்கையான வாழ்க்கை. என்னுடைய இயற்கை அப்படி தான் நான் இருக்க முடியும். இல்லை, பணம் அப்படின்றது ஒரு முக்கியமான சார். பணம் தேவையில்லை சார். கட்சியில் நாங்கள் எத்தனையோ ஃபங்க்ஷன் நடத்திருக்கோமே, பணம் வச்சுக்கிட்டு நாங்கள் நடத்ததே இல்லையே. 306 ரூபா ப்ரோஸாக இருக்கும்போது சம்பளம் வாங்கினோம். அதெல்லாம் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருப்போம் மாணவர்களுக்கு. இப்போ பொதுவாகவே ஃபேமிலி சைட்லேருந்து பார்க்குறப்ப ஒப்பீடுகள் அப்படின்றது இருக்கும்ல. என்னுடைய ஒய்ஃபுடைய வகையில் நிறைய எனக்கு ஹெல்ப் தான் வச்சு கடைசி வரைக்கும். அதனால் அந்த காலத்தில் சிரமங்கள் எனக்கு தெரியும். வெளிப்படையாகவே கேட்டுறேனே, நீங்கள் போகிற வரதுல கூட ஆட்டோவில் போயிட்டு வரதான் விரும்புகிறீங்க? இல்லைங்க, தெருவுக்குள்ளே போகிறதா ஆட்டோவில் போனால் ஈஸி. அதுதானங்க. நீ ஒரு தேசிய தலைவர் இல்லை, ஐஎம்எல்லோட ஒரு தேசிய தலைவர். அதனால என்ன, தேசிய தலைவர் வந்து ஆட்டோவில் போகக்கூடாதுன்னு இருக்குது. இதுதானங்க அது நியமம். இத்தனை வருடம் உங்களுக்கு ஒரு 85-86 வயது இருக்குமாயா என்னோட கணிப்பு சரியா இருந்துச்சு அப்படின்னா. வாழ்க்கை அப்படின்னா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? வாழ்க்கை அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டெஃபினேஷன் கொடுப்பாங்கல்ல, உங்களுக்கு அப்படியேப்பட்ட வாழ்க்கை அப்படின்னா நீங்க எப்படி குறிப்பிடுவீங்க? அதாவது அரசியலை விட்டுருவோம், நம்ம தனிப்பட்ட முறையில் பேசுவோம். வாழ்க்கைன்னு சொன்னால் இது ஒரு வழிபோக்கன் போகிற பாதை, அவ்வளோதான். இத்தனை வருடத்துல ஒரு சிலர்லாம் சொல்றாங்க அரசியல் நாங்கள் இத்தனை புக்கு படிச்சிருக்கேன், அத்தனை புக்கு படிச்சிருக்கேன் அப்படின்னு. நீங்க அதிகபட்சம் எத்தனை புக்கு படிச்சிருக்கீங்க? இல்லை உங்களை ஈர்த்த புத்தகம் ஏதாச்சும் இருக்கா? எத்தனை புக்குன்னு சொல்றது? இப்போ ஒரு தேசிய தலைவராக இருக்கிறீங்க, நீங்க ஒரு பிஸியான ஷெடியூல்டாக இருக்கும். அதை தாண்டி தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, உங்கள் குடும்ப வாழ்க்கைக்குலாம் அதுக்கெல்லாம் நேரம் கிடைக்குதா? அதெல்லாம் நேரம்னா அதுக்காக எடுத்துக்கிறீங்களா? இல்லை, குடும்ப வாழ்க்கைன்னு எனக்கு ஒன்றும் கிடையாது. திரைப்படங்கள்லாம் பார்க்கறது உண்டா? திரைப்படம் நான் இது வரைக்கும் பராசக்தி பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இவர் ரஜினி படம் ஒன்று வந்துச்சு, பாஷாவா முத்துன்னு ஒரு படம். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். இப்போ பொதுவாக ஒரு நிறைய மனிதர்களை நம்ம பார்த்தாலும் அந்த ஒரு சந்திப்பு அப்படின்றது நம்ம மைண்டில் இன்னும் இருக்கும். நம்ம எத்தனை வருடம் ஆனாலும் அந்த நாள் அன்னைக்கு நம்ம போனது நடந்துச்சு அப்படின்னு. அது மாதிரி கலைஞரோட நீங்கள் நடந்த ஒரு உரையாடல்? இல்லை, உரையாடல்னா கலைஞரோட நம்ம 96லேருந்து ஒரு இறுதி காலம் வரைக்கும் அவரோட நம்ம இருந்திருக்கிறோம். நீண்ட காலத்து தொடர்பு தான். ஒரு 20 வருடத்துக்கு மேலே இருக்கும். இல்லை, கூட இருக்கும், மேலே இருக்கும். 92லேருந்து 90லேருந்து எனக்கு தொடர்பு வந்துச்சுல. அதுக்கப்புறம் எலெக்ஷன் மீட்டிங் போயிருக்கோம். இப்போ டெலிகேஷன் அவரோட போய் பேசியிருக்கோம். அதாவது அவங்க கட்சி ஆஃபீஸர் ராஜாஜி ஹால் கீழே இருந்த கட்சி ஆஃபீஸு அப்போ அப்பவும் போயிருக்கோம். இப்போ அதுக்கப்புறம் அவர் வீடு வேறு எங்கேயும் இருந்துச்சு. அது என்ன சிடி காலனியா, அங்கே அவர் வீடு இருக்கும்போது அங்கேயும் நாங்கள் போயிருக்கோம். அந்த மீட்டிங்கில் தான் நான் பார்த்தேன் முதல் தடவையாக நாங்கள் போனபோது இது மாதிரி பெல்லு அழுத்தினார், காப்பி வந்துச்சு. அப்போ தான் எனக்கு தெரியுது பெல்லு ஒரு புதுசாக வந்திருக்கு போல. அழுத்துனா வருவாங்க, புதுசாக வந்திருக்கு. இதை அழுத்தினாரு, காப்பி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்போ தான் தெரியுது, அழுத்தினோடனே காப்பி வருது. அப்போ தான் இந்த டிவைஸே நான் பார்க்குறேன் அவர் வீட்டில். அவரோட நிறைய பேசியிருக்கோம். அது அவர் மாதிரியான ஒரு ஆளை நீ பார்க்க முடியாது. என்ன அப்படி ஒரு திறமை கலைஞர்கிட்ட இருக்குன்னு? அதாவது கலைஞர் வெளியிலேருந்து பார்க்குற கலைஞர் வேறு. அதாவது அவரை பார்க்குறது அரசியல்வாதியாக தான் பார்ப்பாங்க. இலக்கியவாதியாக தான் பார்ப்பாங்க. கரெக்டு. ஆன்மீகவாதி யாராக போனீங்கன்னா ஆன்மீகத்தில் இவரை போல் ஆள் இல்லைன்னு நினைப்பாங்க.
அது அவருடைய திறமை என்னன்னா எந்த எதுவாக பார்க்குறோமோ எந்த எந்த துறையில் உள்ளவங்களாக இருந்தாலும் அதில் அவர் மிகச்சி தான் இருப்பார். அதுக்கு ஈக்குவலாலாம் இருக்க மாட்டார். இவங்க கொண்டு போகிற இதை விட பெரிய ஆளாக தான் தெரிவார். ஒவ்வொரு அப்படி தான் நான் பார்த்துருக்கேன் அவரை. நீங்க சொன்னீங்க கூட்டணியில இருந்தாலும் கூட்டணியில இல்லைனாலும் நாங்க போய் மாதம் ஒரு மாச்சு போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. ரெண்டு அப்பையும் எப்படி அவர் ட்ரீட் பண்ணார்? ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார். எங்களை பொறுத்த வரைக்கும் வேறுபாடே இருக்காது. ஒரு கூட்டில் இல்லாத போது தான் உங்களுக்கு காகிதமில்லத்து மணிமண்டபத்துக்கு அஸ்திவாரம் போட்டார். அவருடைய பேர் தான் அஸ்திவாரம் போட்டாங்க. அஸ்திவாரம் போட்ட விழா நடந்தது. இப்போ நாங்கள் போய் கீழே உட்காந்துருந்தேன்னா மேடை போட்டு அவர் உட்காந்துருந்தார். மேடையில் எல்லாம் உட்காந்துருந்தாங்க. நான் கீழ் வயசில் உட்காந்துருந்தேன். மேல் வயசில் உட்காந்த உடனே என்ன பண்ணார், என்னை கீழே பார்த்த உடனே மேலே கூப்பிட்டாரு. மேலே கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு மற்றவங்களாம் பேசுனாங்க. அப்புறம் அவங்க பிறகு என்னையும் பேச சொல்லிட்டாரு. அதுக்கு நான் அந்த மணிமண்டபத்துக்கு இது கால்கோள் விழா போடுற விழாவுக்கு போடுறதுக்கு நன்றி சொல்லி ஏற்பாடு பண்ணிங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீகை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எங்களுக்கு உள்ள உறவு எப்போதும் போல உள்ள உறவு எங்கெல்லாம் தெரியும். முஸ்லீம் லீகில் கவுன்சிலர் ஆன காலம் முதற்கொண்டு, எம்எல்ஏ ஆன காலம் முதற்கொண்டு, மேல் சபை, ராஜ்யசபை, பார்லிமெண்ட்ரம், அந்த எத்தனை பதவிகளும் எங்களுக்கு வந்தது சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழக தொடர்போடு தான் வந்திருக்கு. உங்களுக்கும் அதிமுகவுக்கு அவ்வளோ இல்லை, வேறு எந்த கட்சியும் கிடையாது. தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கும் காங்கிரஸுக்கோ வேறு எந்த கட்சிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. எந்த கட்சியுடைய தொடர்புலான்னு நாங்கள் ஒரு இது கூட வந்ததில்லை, ஒரு கவுன்சில் கூட வந்ததில்லை. இதை அந்த கூட்டத்தில் நான் சொல்கிறேன், சொல்லி பாராட்டுறேன். அப்போ நீங்கள் யாரோட கூட்டணியில் இருக்கீங்க? அப்போ அவர் எதிர்த்து நாங்கள் இருக்கோம். ஓகே, அந்த மேடையில் பேசுகிறீங்க அப்படி? ஆமாம் சார், பிஜேபிக்குள்ளே இருக்கார், வாஜ்பாய்க்கு ஆதரவு இருக்கார்ல. அவர் மத்தியில் ஆட்சியாளர் இருக்கார், நாங்கள் எதிர்த்துக்கிட்டுல இருக்கோம். ஜெயலலிதாவுக்கு இல்லையே, அப்போ ஜெயலலிதா இருந்துச்சா இல்லை தெரியல, இருக்குன்னு இருந்துச்சு. அப்போ நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்கிறோம், மூப்பனாரோட நம்ம இருக்கிறோம். அப்போ என்னை கூட்டம் வச்சு பேச சொல்கிறாரு. நான் பேசுகிறேன். பேசிட்டு இது மாதிரி நாங்கள் வந்ததெல்லாம் உங்களோட இருந்த காலத்தில் வந்திருக்கோம், அதே மாதிரி இன்றைக்கும் உங்கள் காலத்தில் தான் எங்களுக்கு உங்கள் தலைவருக்கு அஸ்திவாரம் போடுறது நடக்குது, அதனால் உங்களை வாழ்த்தாமல் எப்படி இருக்க முடியும், அதுக்காக வேண்டி வந்து வாழ்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தேன். உங்களுக்கு எம்ஜிஆருக்குமான தொடர்பு சொல்கிறேன். உட்காந்து சொன்ன பிறகு அவர் பேசுகிறாரு. அவர் நெஞ்சுக்கு நீதி எழுதியிருக்காரு. நான் பேசுகிறது எல்லாத்தையும் எழுதியிருக்கிறாரு, படித்து பார்த்து தெரியும். பேசிட்டு சொல்கிறாரு, ஏன்னா இவ்வளவும் பண்ணிட்டு இவ்வளோ சொன்னீங்க, இது பண்ண இன்னுமா என்னையை ஆதரிக்கக்கூடாது நீ அப்படின்னாரு. இனிமையுமா ஆதரிக்கக்கூடாது, நிச்சயமாக ஆதரிப்போம் ஐயா, நீங்கள் இருக்கிற இடம் எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத இடத்துல இருக்கிறதுனால ஆதரிக்க முடியாதுன்னு. இது அந்த மேடையிலே நான் சொன்னது தெரியுதா உங்களுக்கு? அந்த அவர் 2004 எலெக்ஷன் வருதில்ல, எலெக்ஷன் வர்றதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணார். நான் கூட்டணி போட்டு வெளியே வரப்போகிறேன், எப்போ வர்றீங்க அப்படின்னாரு. நான் இதுக்கு வாழ்த்து சொன்னேன். இது ஃபஸ்ட்டு டே இது இருக்குல்ல, நியூஸ் டே வாழ்த்து சொல்லுவேன், வழக்கமாக நியூஸ் டே வாழ்த்து சொல்லுவேன். வாழ்த்து சொல்லும் போது சரி வாழ்த்து சொல்ல போதும், எப்போ வர்றீங்க அப்படின்னாரு. எப்போ வரீங்க கூட்டணிக்கு, எப்போ வரீங்கன்ற அதான் எப்போ வர்றீங்கன்னாரு. ஐயா நீங்கள் எப்போ வர்றீங்களோ அப்போ வரையான்னு. நீங்கள் எப்போ வர்றீங்க, நான் எங்கேருந்து வரணும்ல அவர். பட் அதே மாதிரி ஒரு மாதம் கழித்து வெளியே வந்தார். ஃபஸ்ட்டில் போனது நாங்கள் தான். வெளியே வந்தோடனே முதல்ல போனது நாங்கள் தான். அந்த போன போது என்ன சொன்னார்னா, ஆமசாவும் நானும் போனோம், பேசிக்கிட்டு இருந்தோம். நம்ம இனி வி ஷல் சேல் டுகெதர், வி ஷல் சிங் டுகெதர், வழக்கமாக சொல்லும்ல. நம்ம அவர் சொன்னார், கலைஞர் வி ஷல் சேல் டுகெதர், லெட் அஸ் சிங் டுகெதர், சேல் டுகெதர் ஆர் சிங் டுகெதர்னாரு. உடனே கலைஞர் என்ன சொன்னார், அஹமத், லெட் அஸ் சேல் டுகெதர், ஒய் சிங்க், லெட் அஸ் சிங் அப்படின்னாரு. அப்படின்றாரு.
ரெண்டு சேர்ந்து பாடுவோங்கிறாரு. இப்போ என்ன இந்த பண்ணான் வேர்ட்ஸ் இருக்க, அது தமிழில் மட்டும் இல்லை, இங்கிலீஷ்லேயும் அவருக்கு கைவந்த கலைன்னு எனக்கு அப்புறம் தான் தெரியும். எம்ஜிஆர் உங்களுக்குமான நட்பு எப்படி இருந்துச்சு? இல்லை சார், அதான் இதாவது எம்ஜி ராமச்சந்திரனுக்கும் எனக்கு நேரடியான ஒன்றும் இது கிடையாது. முஸ்லீம் லீக்கில் பிளவு வந்தது. இந்திய முஸ்லீம் லீக்கில் ஒரு பிளவு வந்து தமிழ்நாடு முஸ்லீம் லீக்குன்னு சொல்லி இந்த கட்சி தலைவர்களே ஒரு பிரிவு வந்தது. தமிழ்நாடு முஸ்லீம் லீக்கு உருவான நேரத்தில் திருச்சியில் உள்ளவங்க தான் அந்த மேஜராக இருந்தாங்க. எனக்கு தலைவராக இருந்தவங்க, எனக்கு உருவாக்குனவங்க தான் அதில் இருக்கிறாங்க. அதனால் நானும் சின்ன பிள்ளையிலேருந்து அவங்களோட இருந்ததுனால தமிழ்நாடு முஸ்லீம் லீக்கில் தான் நானும் அவங்களோட சேர்ந்து தான் இருந்தேன். அப்படி தான் எனக்கு தெரியும். அவங்க என்ன பண்ணாங்கன்னா 72 அவர் கட்சியை விட்டு வெளியே வந்தார்ல, அவருக்கு ஆதரவாக தமிழ்நாடு முஸ்லீம் லீக் போய் சேர்ந்தாங்க. ஓகே. ஆதரவாக போய் பேசி எல்லாம் பண்ணாங்க. அது என்ன பண்ணிச்சு, காலப்போக்கில் கட்சியை ரெண்டாக பிளவுறது மாதிரி வந்து பிரச்சனை ஆகி அப்புறம் ஐயுஎம்எல் என்ன பண்ணுச்சு, நேராக எம்ஜிஆரோட சேர வேண்டிய அவசியம் வந்துருச்சு. திமுக விட்டுட்டு எம்ஜிஆர் பக்கம் 10 தொகுதியில் நிற்கிறதுக்கு முடிவு கட்டி சேர்ந்துட்டாங்க. அப்படி சேர்ந்த பிறகு தமிழ்நாடு முஸ்லீம் லீக்கு எம்ஜிஆரோடு இருந்தாங்க பாருங்கள், அவங்கள விட்டு வெளியே வந்துட்டாங்க. நாங்கள் சேர இருக்க முடியாது, எம்ஜிஆர்கிட்ட போய் எம்ஜிஆர் என்ன சொன்னார்னா, ஏங்க நீங்கள் இருங்க, அவங்களும் இருக்கட்டும், எல்லாம் ஒன்று தான் இருக்கட்டும் அவர் சொல்ல எங்கள் கட்சி தலைவராக உள்ளவங்க யாரும் ஏற்றுக்கலை, வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து நேராக திமுகவுக்கும் போனாங்க. இதுதான் கதை. அந்த கதையில் நடந்துச்சு. அவர் ஆட்சிக்கு வந்த எம்ஜிஆர் எப்போ இதான் எங்கள் கட்சிக்கு அதுக்கு உள்ள தொடர்பு. அவர் ஆட்சியில் வந்துட்டார். 80 ஆட்சியில் இருக்கார்ல, 72 வந்தவொடனே கழிச்சிட்டாங்க. கலைச்சதோட 80 எலெக்ஷனில் நான் நிற்கிறேன் இல்லையா, நான் நின்று தோக்குறேன். அந்த 80 எலெக்ஷனுக்கு பிறகு 1982 வந்து திருநெல்வேலி மாவட்டம் வந்து பொன்மொழிங்கிற ஊர். அந்த ஊரில் உள்ள முஸ்லீம்கள், அதாவது அங்கே உள்ள தாழ்த்தப்பட்ட பல்லர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு 200-300 குடும்பம் அப்படியே இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ஓகே. தென்னிந்திய இஸ்லாம் சபையின் சார்பாக இஸ்லாமிய பிரச்சாரத்துக்கு வந்துட்டாங்க. இஸ்லாத்துக்கு வந்தது அது பெரிய நேஷ்னல் இஷ்யூ ஆகிடுச்சு. டெய்லி பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு. ஆமாம், எல்லாம் இதில் இந்தியாவே தமிழ்நாட்டையும் மதம் மாறுறாங்க, போகிறாங்க, துபாய் பணம் வந்து விளையாடுது அப்படின்னு நிறையா இது பண்ணிட்டாங்க. இந்த நேரத்தில் வந்து எம்ஜிஆர் என்ன பண்ணார்னா, அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணார், ஒரு 19 ஊர்லேயும் முஸ்லீம்கள் அங்கங்கே மாறினாங்க. அந்த 19 ஊரில் உள்ள பள்ளிவாசல் ஜமாத் தலைவர் இருக்காங்க பாருங்கள், ஜமாத் தலைவருங்க, அந்த பள்ளிவாசல் இமாம்னு இருப்பாங்க பாருங்கள், ப்ரீஸ்ட்டு, அவங்கள 19 ஊர்லேயும் அரெஸ்ட் பண்ணிட்டார். இப்போ அரெஸ்ட் பண்ணது என்னென்னா, இவங்கள தான் இஸ்லாமிய பிரச்சாரம் மாற்றுறாங்க போகிறாங்கன்னு அரெஸ்ட் பண்ணாங்க. இது தமிழ் முஸ்லீம்கள் மத்தியில் பெரிய குழப்பமாயிடுச்சு. அப்போ முஸ்லீம் லீகில் தலைவர் என்ன பண்ணார்னா, இனியா அப்படி கிடக்குது, அநியாயமாக நடந்துக்கிட்டு இருக்கு எம்ஜிஆர் பீரியடில். அப்போ எம்ஜிஆர் நம்ம எதிர்த்துல இருக்கிறோம், திமுக பக்கமில் இருக்கோம். அவர் என்ன பண்ணார், தலைவர் என்ன பண்ணார், ஒரு கூட்டணி கட்சியெல்லாம் சேர்ந்து ஒரு டெலிகேஷன் போவோம், அந்த 19 ஊருக்கும் போய் எம்எல்ஏக்கள் 4 எம்எல்ஏ, கம்யூனிஸ்ட்டு, திமுக, ஜனதாதளம், காங்கிரஸ், இது டிஎம்கே, அந்த முஸ்லீம் லீக் சார்பாக என்னையும் அனுப்புனாங்க. 4 எம்எல்ஏக்கள், நான் எம்எல்ஏ கிடையாது, சும்மா 5 பேராக நாங்கள் போனோம். இந்த 5 பேர் இந்த 19 ஊருக்கும் போகிறோம். 19 ஊருக்கு நாங்கள் காரில் போவோம், 5 பேரும் போவோம். இப்போ கொஸ்டினர் ரெடி பண்ணோம். கொஸ்டினர் ரெடி பண்ணிக்கிட்டு 19 ஊருக்கும் பயணம் பண்ணோம் சார். பண்ணிவிட்டு அந்த ராமநாதபுரம் முழுதும் சுற்று பயணம் பண்ணோம். பின்னாடி போலீஸ் வேன் வந்துக்கிட்டே இருக்கும். 5 பேர் போவோம். இந்த கிராமம் கூரியூர் கிராமம், யார் முஸ்லீம்கள் ஆனது யார் அப்படின்னா எந்த நிற்பாங்க.
அந்த ஊருக்காரங்களாம் அந்த பக்கம் நிற்பாங்க. ஊருக்காரங்களை பார்த்து நான் கேட்குறோம், இந்த வெள்ளம் முஸ்லீம் ஆகியிருக்காங்களே, யார் இவங்களை யார் ஆக்குனது, ஏன் ஆனாங்க, எதை பணம் கொடுத்தாங்களா, எதுவும் வந்துச்சு? நீங்கள் ஒன்றுங்க, இவங்கெல்லாம் அவங்க எங்கள் சொந்தக்காரர் தான், அவர் மாவன் மச்சான் அப்படி அவங்க விரும்பினாங்க ஆகிட்டாங்க. இங்கே காஜா மைதீன் ஒரு டீச்சர் இருக்கார் சார், அவர் இஸ்லாத்தை பற்றி நல்லா படிச்சுட்டு எங்கள் மக்களுக்கு சொன்னார். பிடிச்சி மாறணும் அவ்வளோதான். அது நாங்களும் மாறணும் தான் விரும்பினோம். அதில் எங்கள் மாறல, அவங்க ஆகிட்டாங்க. எங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. அவங்க அண்ணன் தம்பி எங்கள் குடும்பம் மாமன் மச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே நோட்டு எழுதிக்கிட்டோம். போயிட்டு கடைசியில் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போய் மாவட்ட எஸ்பி அப்போ ராமநாதபுரம் மதுரை கலெக்டரேட் அப்போ மதுரையில் இருக்குது, அது பிரிக்கலை, மாவட்டம் பிரிக்கலை, மதுரையில் இருக்குது. அப்போ எஸ்பி இருந்த பாலசுப்ரமணியன் ஒரு எஸ்பி ராமநாதபுரம், அவர்கிட்ட நேரடியாக போனோம். என்ன சார் 19 பேர்த்தில் ஜமாத் தலைவர்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கீங்க, அங்கே போய் கேட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை, யாரும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன் சார் பள்ளிவாச இமாம்களையும் ஜமாத் தலைவரையும் அரெஸ்ட் பண்ணிங்கன்னு கேட்க தான் அவங்க வந்துடணும் அப்படின்னு எதாவது சொல்லி மறுத்துட்டு என்ன சொன்னார். கடைசியில் சொல்லிவிட்டு, இதுக்கெல்லாம் என்ன நீங்கள் கேட்குறீங்க, கேள்வி மேலே கேட்குறீங்க, இதெல்லாம் மேலெடுத்து உத்தரவுங்க அப்படின்ட்டாரு எஸ்பி. இது மேலெடுத்து உத்தரவு, நாங்கள் என்னங்க பண்ண முடியும், மேலெடுத்து உத்தரவுன்னார். அடப்பாய் மேலெடுத்து உத்தரவுன்றார். இது மாதிரி அரெஸ்ட் பண்ணிங்க. ராமநாதபுரம் மார்க்கெட்டு வெளியே வேலுங்கிற ஒரு ஆள் பெரிய அருவாளை தூக்கிட்டு முஸ்லீம்களை வெளியே வாங்கினா வெட்டுறேன்னு சொல்லிக்கிட்டு தட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் சார். அவனே நீங்கள் அரெஸ்ட் பண்ண காணாம். சார் நம்ம பள்ளிவாசலில் உள்ள இமாம்களையும் அரெஸ்ட் பண்ண என்ன ஏன் சார் கேட்க வந்தோம். உடனே இது எல்லாம் பதில் சொல்ல தெரியல அவருக்கு. இது மேலெடுத்து உத்தரவு, நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு போச்சுட்டார். உடனே அடுத்த நாள் சங்கர் கலெக்டர் மதுரை கலெக்டருக்கு போனோம். அவர்கிட்ட போனோம் 5 பேரும் போய் எங்கள் ரிப்போர்ட்டை ஏதாவது சொன்னோம். எல்லாம் அவர் ஏதாவது சொல்லி மழுப்பினார். மழுப்பிட்டு கடைசியில் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இல்லை இங்கே வெளிநாட்டு பணம் வந்து விளையாடுது, நானே பணத்தை வாங்கிட்டு தான் இதெல்லாம் ஆதரிக்கிறேன்னு சொல்லி என்னையே குற்றம் சாட்டுறாங்க, இந்த மாதிரி நடக்குது, என்ன சூழ்நிலை அப்படின்னு எதையும் சொல்லி சமாளித்தார். கடைசியில் எந்த வந்தார், இப்போ அரசுலாம் இப்படி பண்ணீங்க, எதுங்க பண்ணீங்க, இப்படி அருவாளை தூக்கிட்டு வெட்டுறேன்னு சொல்கிறவனை விட்டுறீங்க, சும்மா இருக்க பள்ளியாசில் போகிறவனை நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களா சார் அப்படின்னு எல்லாம் அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசிட்டு கடைசியில் கலெக்டர் சங்கர் சொன்னார், சார் என்னமோ சொல்கிறீங்க, இது மேலெடுத்து உத்தரவு சார். அவங்களும் அதே டைலாக், மேலெடுத்து உத்தரவு. உடனே கூட வந்த எம்எல்ஏக்கள், பாய் மேலெடுத்து பேசுறதுலாம் வேஸ்ட், நேராக போய் அங்கே மேலெடுத்து உத்தரவுன்ட்டா, நான் எம்ஜிஆர்ட்ட நாங்கள் வர மாட்டோம், நீங்கள் தான் போய்க்கோங்க பாய், இதுக்கு மேலே ஆகிக்க போக முடியாது அப்படின்னு அவங்க ஒதுக்கிட்டாங்க. அதனால் அந்த ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு சென்னைக்கு போய் தலைவரை போய் பார்த்தோம். தலைவர் என்ன பண்ணார், மேலெடுத்த உத்தரவு சிஎம் தானே, அவரை பார்க்கணும்னு சொல்லி 5 பேர் உள்ள கமிட்டியை போட்டு அனுப்புனார். நீங்கள் எங்கே போய் பார்த்தீங்க அவரை? ராமாபுரம் ஏதோ ஃபஸ்ட் டைம் ராமாபுரம் தோட்டத்துக்கு போகிறோம் சார். காலையில் 9 மணிக்கு டைம் கொடுத்துருந்தாரு. 4 பேர் கட்சியில் உள்ள முக்கிய பெரிய தலைவர்கள் 4 பேர், அதோட நான் ஸ்பாட்டுக்கு போனேன், நான் ஒரு ஆள் தான், மற்ற 4 பேரும் போகல. அப்படியே 5 பேர் போனோம். ராமவரம் தோட்டத்துக்கு உள்ளே நுழைஞ்சோன்னா எல்லா மரத்தடியிலையும் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க சார் அவரை பார்க்குறதுக்கு. ஆமாம், நிறைய கூட்டமாக உட்காந்துருக்காங்க. இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க மரத்தடியில், நிறைய கூட்டமாக உட்காருங்க சார். சரி உட்காருப்பா போட்டிருக்கு அப்படின்னு சரி உள்ளே போனோடனே இது மாதிரி ஒரு அறை இப்படி திறந்து விட்டு இங்கே பெஞ்ச் மாதிரி போட்டுருந்தானுங்க, இதில் உட்கார சொன்னானுங்க. போடும்போது இதுக்கு எத்தாப்பில் ஒரு அறை இது மாதிரி ஒரு இது ஹால் இருந்துச்சு. எங்கள் முன்னாடி உட்காந்துருந்தோம். உடனே இந்த பக்கம் ஒரு கதவு திடீர்னு திறந்துச்சு. 2 பேர் வந்தாங்க, வாங்க நாஸ்டா பண்ணுங்கன்னாங்க. இல்லைங்க நான் நாஸ்டா பண்ணிட்டு வந்தேன். இல்லை அப்படின்னா காஃபியாக குடிங்க அப்படின்னு கதவை திறந்து எங்களை நான் 5 பேர்த்தையும் கூப்பிட்றாங்க. இப்படி உள்ளே பார்த்தா பெரிய இது
இந்த பெரிய மண்டபங்களில் இது இது இலை வச்சுருப்பாங்கள்ல சார், அது மாதிரி விரித்து வச்சுருக்கு சார். ஓ, பெரிய ஒரு படையில் போகிறது இது பந்தியில் விரித்து வச்சுருக்காங்க. இலை போட்டே இருக்குது, இலை போட்டு அங்கங்கே தட்டு வச்சுருக்குறாங்க சார். நாஸ்டா இப்போ இது வச்சுருக்கோம், பூரி, இட்லி, உப்புமா, உங்களுக்கு என்ன சாப்பிடுங்க, எல்லா வெரைட்டியும் இருக்குது. இல்லை அப்படின்னு இல்லைங்க, நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டோங்க அப்படின்னு ஒரு காப்பி ஒன்று கொடுத்தா பாருங்க, எல்லாத்துக்கும் அற்புதமான காப்பி கொடுத்துட்டு. இன்னும் எனக்கு அந்த காஃபியோட டேஸ்ட் அந்த காப்பி மாதிரி நான் இன்னைக்கு சாப்பிடல. எம்ஜிஆர் வீட்டு காஃபி அவ்வளோ எம்ஜிஆர் அது கொடுத்தது சார். அப்போ தான் நான் கேட்டேன், ஏன் சார் இங்கே நிறைய ஜனங்க உட்காந்துருக்காங்க, அவங்களாம் சாப்பிட்டு தான் உட்காருக்காங்க. யார் போனாலும் எல்லாத்துக்கும் காலை நாஸ்டா சார், ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுறது. ஒல்லோ பெரிய மண்டபம் சார், கல்யாண மண்டபத்தில் பந்தி வைப்பாங்கல்ல, அப்படி பந்தி வச்சிருக்கு, எல்லாம் போட்டிருக்கு சார். மத்தியான சாப்பாடு இங்கே உண்டு, 4 மணிக்கு டிஃபின் உண்டு. அதுக்கப்புறம் இங்கே யாரும் தங்க முடியாது. காலையில் வர்றவங்க இங்கே தங்குவாங்க, எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு. நாங்கள் எங்களுக்கு நியூஸ் அது இல்லையா, பெரிய விஷயமா இருந்துச்சு. சரி, அந்த காப்பியை குடிச்சிட்டு வந்து உட்காந்தோம். சாப்பிட்லாம் இல்லை, நாங்கள் தான் சாப்பிட்டோமே. காலையில் காப்பி குடிச்சிட்டு வந்து உட்காரும்போது திடீர்னு இந்த கதவை திறந்த உடனே இதே மாதிரி சின்ன அறை, இந்த மாதிரி டேபிள், சிஎம் இப்படி உட்காந்துக்கிறாரு. அவர் எங்களை பார்த்தோம், வாங்க ஒன்று வந்து போனோம். அவர் திறந்து இப்படி வந்து அப்போதான் எம்ஜிஆர் நேரில் பார்க்குறீங்களா? நேரில் எப்படி இருந்தார் அவர் எம்ஜிஆர் நேரில்? இல்லை, அவர் அந்த இது வச்சுட்டு தொப்பி, அது ரொம்ப ஷார்ட் தான், லாங்கெலாம் இல்லை. இல்லை ஷார்ட், வெரி ஷார்ட்டு. இவர் மாதிரி தான், நம்ம கல்யாணம் அண்ணா மாதிரி தான். அண்ணாவிட கொஞ்சம் உயரம், வெரி ஷார்ட் மேன் தான், ஒல்லியாக தான் இருப்பான். அது வெளியில் பார்க்குற மாதிரிலாம் அப்படிலாம் இல்லை, பாவம். அதெல்லாம் இது தொப்பி இது வரைக்குமா வச்சுட்டு உட்காந்தார். இப்போ இங்கிட்டு வந்து உட்காந்தவனு டேபிள், இந்த பக்கம் 2 சோஃபா, ஒரு சோஃபா 2 பேர், இந்த பக்கம் ஒரு சோஃபா 2 பேர், 4 பேர் உட்காந்துட்டாங்க. நான் வந்து ஏத்தாப்புல அவரை நேராக பார்த்த மாதிரி ஏத்தாப்புல ஒரு சின்ன சேர் இருந்துச்சு, அதில் உட்காந்துருந்தேன் ஏத்தாப்புல. நான் எம்ஜிஆரை போகிறதுக்கு முன்னாடி அவரை எப்படி ட்ரீட் பண்ணுவார், இந்தப்போ ஒருத்தர் சொன்னார், யாரும் ஞாபகம் இல்லை, பாய் அங்கே போங்க, உங்களை வரவேற்பார், நல்லா உங்கள்கிட்ட சாப்பிட்றத பற்றி பேசுவார், மருந்தை பற்றி பேசுவார், பேசிட்டு கடைசியில் நீங்கள் போன விஷயம் என்னன்னு தெரியாமே உங்களை அனுப்பிச்சுடுவார். இப்படி சொன்னார் அவர். யாருன்னு ஞாபகம் இல்லை, கட்சிக்காரன் தான் ஒருத்தர், அவர் வழக்கம் இருக்கும் போல் இருக்கு. இப்படி சொன்னார். இது அதே மாதிரி சார், நாங்கள் போன 2-4 பேர் தலைவர்கள் எல்லாமே அவங்க நெருக்கமான ஆளுங்களை எம்ஜிஆருக்கு. ஜானி பாய் எப்படிப்பா இருக்கீங்க, எப்படி இதுக்கு சுகருக்கு உங்கள் மருந்து எப்படி போய் சாப்பிட்றீங்க அப்படின்னு ஆரம்பித்தார். அப்புறம் மியா கான், காதமில்லத்துடைய மகன் மியா கான், அவருக்கு இவர் சுகரை பற்றி நிறையா, பாய் அது நீங்கள் சாப்பிட்றல அதே மருந்து தான் நானும் சாப்பிட்றேன் பாய், அதோடு நான் வந்து சாப்பாட்டை 2 தடவை அவிச்சு சாப்பிட்றேன் பாய், சாப்பாட்டை 2வது வரை குழச்சி சாப்பிட்றேங்கிறாரு. இதெல்லாம் பேசுகிறாரு. இதுதான் பேசுகிறாரு. இதை பற்றி மருந்து, அதை பற்றி இது மாதிரி பற்றி எனக்குரிய 1/2 மணி நேரம் போச்சு. அவங்க சொன்னது மாதிரியே 1/2 மணி நேரம் ஓடிடுச்சு. இதை பற்றி எதுவுமே பேசலை. இல்லைங்க, நாங்கள் போனதை பற்றியெல்லாம் அவர் கேட்கல. அவர் என்ன பண்ணார், இதை பற்றி இவங்க இது மருந்தை பற்றி சாப்பாடை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. நான் பார்த்தேன் அவர் சொன்ன ஏன் வந்துச்சு, மறுபடி கடைசியில் ஒன்றும் இல்லாமல் அனுப்பிச்சுவார போல இருக்கேன் அப்படி சொன்னது மைண்டில் ஓடுது. உங்களுக்கு சேர் அப்படி கிடைச்சா திடீர்னு என்ன பண்ணேன், சேரை இழுத்துட்டு மறுபடி நான் உட்காந்துருக்க மாதிரி முன்னாடி போய் அவர் பின்னாடி இது கையில் வச்சுக்கிட்டு உட்காந்து, ஐயா நாங்கள் வந்த விஷயம் அப்படி சொல்லுங்கள் அப்படின்னாரு. ஐயா வந்த விஷயம் 19 இடத்துல ஜமாத்து இமாம்கள் இவங்களெல்லாம் வேற அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு தெரியல. 19 ஊரில் மதம் மாறுறதுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது.
நாங்கள் போனோம், டெலிகேஷன் போய் 19 ஊர்லேயும் நேரடியாக மக்களை பார்த்து கொஸ்டினை வச்சு இதை ப்ரிப்பேர் பண்ணோம். ஒரு ஊர்லையாவது இது வந்து பணம் வாங்கிட்டு பண்ணதாகவோ வலுக்கட்டாயம் பண்ணதாகவோ அப்படின்னு ஒரு ஊர் சொல்லலை. அப்படி இருக்கும்போது இந்த 19 ஊரில் உள்ள ஜமாத்து தலைவர்களை அரெஸ்ட் பண்ணது, இமாம்களை அரெஸ்ட் பண்ணது என்ன நீ நியாயம்னு கேட்க தான் வந்தோம். அது அங்கே போனால் எஸ்பி கேட்டார், இது மேலெடுத்து உத்தரவுட்டார். அதுக்கப்புறம் கலெக்டர் போனோம், அவரும் மேலெடுத்து உத்தரவிட்டார். அதனால் மேலிடு நீங்கள் தானே, அதனால் உங்களிடத்துல வந்து முறையிட வந்தோம். பட்டு போட்டு உடச்சிட்டிங்க அப்படி சொன்ன உடனே அதுக்கு என்ன பண்ண முடியும், அது மேலெடுத்து உத்தரவு அப்படின்றாரு. எடுத்த உடனே இது மேலெடுத்து உத்தரவு. உங்கள் ஃப்ரெண்டு கருணாநிதி இருக்கார்ல, அவர்கிட்ட சொல்லி உங்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் டெய்லி இந்த சாஸ்திரிங்கிற ஆள் டெய்லி அரை பக்கத்தில் கட்டு எழுதுகிறான் பாருங்க. எது தமிழ்நாடே இஸ்லாம் ஆகுது, இந்தியாவே இஸ்லாம் ஆகுது, அது சாஸ்திரிங்கிறவன் எழுதிட்டு இருக்கான் பாருங்கள். அவனை அந்த சாஸ்திரிங்கிற எழுத விடாமல் உங்கள் ஃப்ரெண்டு கருணாநிதி இருக்கார்ல, அவர்கிட்ட சொல்லி அதை நிறுத்த சொல்லுங்கள். இவன் எழுதிக்கிட்டே இருக்கான். இவனுக்கு எழுதுகிற ஒவ்வொன்றும் இது போகுது டெல்லிக்கு, அங்கேருந்து இங்கே கேள்வி வருது. இது இங்கே வந்து உடனே மேலிடத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. என்ன செய்ய சொல்கிறீங்க எப்படி அப்படிங்கிறாரு. என்னங்க அது பத்திரிகையில் எழுதுறது உண்மையும் அவெல்லாம் எப்படிங்க உண்மையாகும்? அவன் எழுதுறது பணத்தை கொடுத்து எழுதுகிறோம், பணம் கொடுத்து முஸ்லீம்கள் சேர்க்குறோம் போகிறோன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் என்னமா நியாயமாகுமா? இதெல்லாம் நாங்கள் நேரடியாக பார்த்துட்டு சொல்லியிருக்கோம் ஐயா. என்ன இல்லை அதோட பாருங்க, முஸ்லீம் ஆகிறவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே இஸ்லாத்தை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க. அது இந்து மதத்தை பற்றி ரொம்ப கேவலமாகவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இஸ்லாத்தை பற்றி பெருமையாகவும் பேச வேண்டிய அவசியம் எதுக்கு பேசணும்? அப்படி இந்து மதத்தை பற்றி ஏன் தாழ்வாக பேசணும் அப்படின்னு மக்கள் மத்தியில் பெரிய பிரச்சாரம் ஆகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் முடிவு கட்டுறது மாதிரி தான் இதை செஞ்சுருக்கோம். உடனே 19 ஊரில் உள்ள ஜமாத் தலைவர்கள் எல்லாம் உண்மையில் முஸ்லீம் லீக்காரனுக்கு ஓட்டு போடலை, உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. உங்கள் ஆட்சி வரணுங்கிறதுக்கு ஓட்டு போட்டவங்க முஸ்லீம் லீக்கில் எல்லாம் அவங்கெல்லாம் எங்கள் சொல்ல பேச்சுக்கெல்லாம் ஓட்டு போடல, உங்களுக்கு தான் போட்டாங்க. ஆனால் நீங்கள் அவங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணிச்சிருக்கீங்க, எந்த காரணம் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணிக்கிங்க. அதே நேரத்தில் அருவாளை தூக்கிட்டு நான் வேலுங்கிற ராமநாதபுரம் மார்க்கெட்டு முழுது சுற்றிட்டு வர்றவனே அரெஸ்ட் பண்ணாமல் விட்டீங்க, என்ன நியாயம்? இப்படி கேட்க தான் நாங்கள் வந்தோம். உடனே அவரை சொன்னார், இது இஸ்லாத்தை பற்றி பிரமாதமாக பேசுகிறாங்களே, எதுக்கு பேசுகிறாங்க? ஆமாம், அதுக்கு நாங்கள் என்னையே பண்ண முடியும்? இஸ்லாத்தை பற்றி பெருமையாக பேசினா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி கலைவாணங்கத்தில் மீலாது கூட்டம் நடந்துச்சு, அதில் நீங்களும் கலந்துக்கிட்டீங்க. அந்த கூட்டத்தில் நபிகளை பற்றி பிரமாதம் நீங்கள் பேசுகிறீங்க. நீங்கள் ஏன் பேசுன்னு நான் கேட்க முடியுமா ஐயா? நபியை பற்றி பெருமையாக பேசுகிறீங்க, இஸ்லாத்தை பற்றி பெருமையாக பேசுகிறீங்கன்னா அது நாங்கள் என்ன தப்பு பேசுகிறீங்க அவர்கிட்ட? ஆமாம், ஏங்க நாங்கள் என்னங்க தப்பு பண்ண முடியும்? நாங்கள் எப்படிங்க அதை தடுக்க முடியும்? பெரியார் பேசினார், அண்ணா பேசினார், தமிழ்நாட்டில் உள்ள திருவிக்கா பேசியிருக்காரு, நீங்களும் பேசுகிறீங்க. அதுக்கு நாங்கள் என்னங்க பொறுப்பேற்க முடியும்? அதுக்கு ஊரில் உள்ளவங்க பேசுறதுக்கெல்லாம் நாங்கள் என்னங்க தப்பு பண்ணுவோம் அப்படின்னு இதை சொல்லிவிட்டு இது மாதிரி தொடர்ந்து உடனே வரும்போதே அப்போ லத்தீப் பாய் சட்டமன்றத்தில் திமுக ஏடிஎம்கே விமர்சனம் பண்ணிகிட்டே இருப்பார். உடனே என்ன கேட்டார், விமர்சனம் பண்ணிட்டு ஏன் என்னைய தப்பாக விமர்சனம் பண்ணுறீங்க? என்னையே தாக்கிக்கிட்டே இருக்கீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன் உங்களுக்கு? உலமாக்கள் பென்ஷன் கொடுத்தேன், ஒரு வார்த்தை நீங்கள் வாழ்த்து சொல்லலை, அதை என்னைய தப்பாக பேசுகிறீங்க. அவங்க லத்தீப் பாய், ஐயா லத்தீப்னா நீங்கள் ஏற்பட்ட அந்த உலமா பென்ஷன் கொடுத்ததை நாங்கள் பாராட்டி தீர்மானம் போட்டு பத்திரிக்கை எல்லாம் கொடுத்துருக்கோம் ஐயா, அது என்கிட்ட யாருமே சொல்லலையே, அது நீங்கள் பாராட்டின விஷயம் எனக்கு யாரும் சொல்லலையே அப்படின்னாரு. இல்லையா, நாங்கள் பாராட்டியிருக்கோம், வரவேற்றிருக்கோம், பத்திரிகையில் நாங்கள் எழுதியிருக்கோம், பத்திரிகை கொடுத்துருக்கோம், உங்கள் கவனத்துக்கு வரலைங்கிறது தெரியுது, இனிமேல் நாங்கள் கொண்டு வந்து கொடுக்குறோம் ஐயா, இனிமேல் எப்போதுமே நேரடியாக என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு இதையும் சொன்னார்.
அப்புறம் உடனே லத்தீப் பாய் தேவையில்லாமல் என்னைக்கு தாக்கி ஏன் பேசணும் அப்படின்னு அதை கேட்டார். இல்லைங்க அவர் தாக்கி பேசலைங்க, ஏதோ பேசியிருப்பார் அப்படின்னு தான் என்ன நாங்கள் தப்பு பண்ணிக்கிறாங்க, அதை கண்டிச்சுக்கிறாங்க அப்படின்னு இதெல்லாம் சொல்லிவிட்டு உடனே நாங்கள் எழுதி போன கோரிக்கை இருக்கா இல்லையா, அதை அவர் தேவையில் வச்சேன். ஐயா இவ்வளோ நடந்திருக்கு, இதில் நியாயம் பண்ணணும்னு கேட்கத்தான் நான் வந்தேன். உடனே எந்தெந்த ஊரில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இந்த சுப்பிரமணியம் டிஎஸ்பியா எஸ்பி சுப்பிரமணியம் ஃபோன் நம்பர் ரொம்ப கேட்டார். எஸ்பியை கூப்பிட்டு இந்த அரெஸ்ட் பண்ண அத்தனையும் ரிலீஸ் பண்ணதுக்கு ஏற்பாடு பண்ணியா? ஒரு வார்த்தை தான், ஆன் த ஸ்பாட் சார். எம்ஜிஆரோடு என்னன்னு கேட்டிங்கல்ல, எனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட். முன்னாடி நான் பார்த்ததில்லை, முன்னாடி நான் போனதும் இல்லை, வந்ததில்லை. ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தது தான். சொன்ன நியாயத்தை சொன்ன உடனே இது பண்ணார். உடனே அது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஏற்பாடு பண்ணி எஸ்பிக்கு ஃபோன் பண்ணார். அடுத்து அந்த யார் ராமநாதபுரம் மார்க்கெட்டில் யார் கத்தி தூக்கிட்டாலேன்னு சொன்னீங்க, பேர் என்ன சொன்னீங்க? வேலுங்கிற ஐயா, வேலுங்கிறவன் தான் கத்தியை தூக்கிட்டு வெட்டுவேன் குத்துறேன்னு சொல்கிறான். உடனே அந்த வேலுங்கிற அரெஸ்ட் பண்ணியாங்க ஃபோனில் பாய். அவரை அரெஸ்ட் பண்ணுன்னாரு. அரெஸ்ட் பண்ணிட்டு தான் அப்புறம் தான் அது உங்கள் போய் எதாக இருந்தாலும் நேரடியாக வந்து எனக்கு சொல்லுங்கள், எதாக இருந்தாலும் எனக்கு நேரடியாக வந்து நீ சொல்லுங்கள் அப்படின்னாரு. சொல்லிட்டு தான் நன்றியோடு எந்திரிச்சோம். எந்திரிக்கும் போது நன்றி சொல்லிட்டு வெளியே வந்தோம். இதே சொல்கிறேன்னா எம்ஜிஆருக்கு எனக்கு அதுதான் முதலும் கடைசி. ஆனால் அதுவே ஒரு பெரிய அனுபவமாக இருந்திருக்கேன். இல்லை பெரிய அனுபவம், இது மாதிரி அனுபவம் யாருக்கும் இருக்காது. இதுக்கு ஏதாவது பாருங்கள், இந்த பாருங்க, இது இப்படி குமிழ் மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி மறு வளர்ந்து எடுத்த பிறகு நீட்டுருந்துச்சு, நீளமாக இருக்கும் இந்த இடத்துல. அதை இப்போ இல்லை, எடுத்துருச்சு, நீண்டு உதிருச்சு, குட்டிக்கிட்டு இப்படி குப்பி மாறிச்சு. 4 பேர் எந்திரிச்சோம். நான் சேர்த்து 5 பேரில் வணக்கையா அப்படின்னு கையை நீங்கள் இருக்க மாதிரி கையை தூக்குறேன். தூக்குன உடனே பார்க்குறாரு, என் கையை பிடிச்சி இழுத்தார். என் கையை பிடிச்சி இழுத்து இந்த இதில் நீண்டு இருக்கு பாருங்க இந்த மறு நீண்டு இருக்குல்ல, அதை முத்தம் கொஞ்சினார். இதை முத்தம் கொஞ்சிட்டு அப்போ தான் சொன்னார், எதாக இருந்தாலும் இனிமேல் நேரடியாக வந்து சொல்லுங்கள், எதாக இருந்தாலும் என்கிட்ட வந்து நேரடியாக சொல்லுங்கள். இப்படி இந்த உணவு எங்கே இருக்குது உங்களுக்கு? அப்போலோ ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது நான் போய் வெளியே உட்காந்து பார்த்து ஏடிஎம்கே மினிஸ்டரோட சந்தித்து பேசிகிட்டு இருந்தோம். அதுதான் அடுத்தது. அப்புறம் வெளிநாடு கொண்டு போனாங்க. அப்புறம் இதாகி போச்சு. அவர் இறந்தப்ப எப்படி இருந்துச்சுங்க தமிழ்நாடு? இறந்த போது தமிழ்நாடே கலங்கித்தானே இருந்துச்சு. எல்லாமே பெரிய வேதனை தானே. கலைஞர் முதற்கொண்டு வேதனை தானே. கலைஞருடைய நெருங்கிய நண்பர் தானே அவர். கலைஞரும் எம்ஜிஆரும் அது வெளியில் பார்த்தா பேச இருந்தால் தவிர உள்ளன்போடு உள்ள நண்பர்களாச்சே. நண்பர்கள். ஆமாம், அவர் இறந்தப்ப விடிய அழுதுட்டு இருந்தார். இல்லை அதாவது கலைஞருடைய எத்தனையோ சம்பவம் நடந்திருக்கு அவரோட. ஒரு தடவை அவருக்கு முதுகு தண்டில் அவருக்கு இது வந்துச்சுல, கஷ்டம் வந்துச்சு. ஆப்ரேஷன் பண்ணாங்க இதில் ராமச்சந்திரன் ஹாஸ்பிட்டலில். ஆப்ரேஷன் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டார். அந்த ஆப்ரேஷன் பண்ண அன்னைக்கு தான் உங்களுக்கு முள்ளிவாய்க்காலில் சம்பவம் நடந்தது. அப்போது எல்லா சர்வகட்சியும் கூப்பிட்டு கூட்டம் நடத்தி அறிக்கை கொடுத்தாரு. அங்கேருந்து முதுகு வெளியோடு வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு தான் நான் பார்க்க போவோம். ஒரு வாரம் கழிச்சு இருக்கும், எப்படி உடம்பு இருக்குன்னு பார்க்கலான்னு போனேன். அப்போ மேலே போனோடனே வழக்கமாக இருக்கிற சீட்டில் இல்லை, உள்ள ஒரு கட்டில் உட்காந்துருந்தார், படுத்திருந்தார். போன உடனே நான் கூட யாரையும் கூட்டி போனேன், நானே நேரடியாக பார்க்க உடம்பு சரியில்லை பார்க்க போகிறேன்னு. போன உடனே எழுந்திரிச்சு
அந்த பழங்காலத்து கட்டில் இருக்குமா இல்லையா, அதில் உட்காந்தார். வந்துட்டு எப்படி ஐயா உடம்பு எப்படி இருக்குன்னு, பேராசிரியர் ஒரு வலி தான் தாங்க முடியாமல் இருக்குது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சார் பேராசிரியர் வாழ்க்கையில் எவ்வளோ அரசியல் எல்லாம் நடந்திருப்போம், ஆனால் என் மனசார யாருக்கு நான் தீங்கு நினைக்கல பேராசிரியர். அவர் வாயிலிருந்து உதிர்த்த வார்த்தைகள். அரசியலில் எவ்வளோ பண்ணியிருப்போம், ஆனால் மனசார. சேம் டைம் கலைஞர் அவர்கள் அவ்வளோ உயரமாக இருந்தாலும், அரசியல் சாணக்கியர் அப்படின்னு அவருக்கு நிறைய பேர்கள் இருந்தாலும், அவரை எதிர்த்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவரோட அரசியல் அப்படின்றதும் இன்ன வரைக்கும் ஒரு மைல் ஸ்டோன். ஜெயலலிதா அது வேற, அது வேற. ஜெயலலிதா நாங்கள் ஒரு வருஷம் இருந்திருக்கோம் கூட்டணியில். எங்கள் முஸ்லீம் லீகை பொறுத்தவரைக்கும் ரொம்ப மரியாதையாக இருக்குது, அந்த அம்மா கண்ணியத்தோடு நடக்கும். அந்த 2001 எலெக்ஷனில் அவங்களோட நம்ம இருந்தோம்ல, மூப்பனாரோட சேர்ந்து அவங்களோட இருந்து பயணித்தோம். 1 இயர் இருந்தோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நாங்கள் தொடரல அது வாழ்க்கை. ஜெயலலிதாவோட அவ்வளோ பழக்கம் இல்லை உங்களுக்கு? இல்லை, 2-3 கூட்டங்களில் நான் கலந்துருக்கேன், நெருக்கமாக நான் பழகலை. ஆனால் முஸ்லீம் லீகில் ரொம்ப மரியாதை அவங்களுக்கு, மரியாதை கூட கண்ணியம் கொடுப்பாங்க. எங்கள் மேலே எந்த இது சொல்ல மாட்டாங்க. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களோட வந்து நீங்கள் சிங்கப்பூர் லியான் குவானோட வந்து நீங்கள் ஒப்பிட்டு இருந்தீங்க. ஆமாம். என்ன வேறுபாடு பார்க்குறீங்க ஸ்டாலின் அவர்களோட? நீங்கள் இப்போ கூட்டணி வந்து இந்தியா லெவலில் வந்து ஒரு இந்தியா கூட்டணி அப்படின்னு உருவாகிறதுக்கே வந்து ஸ்டாலின் அவர்களோட இல்லை. இப்போ இந்தியா கூட்டணி திமுக கூட்டணி கொஸ்டின் அல்ல, நான் அதில் அப்படி பார்க்கலண்ணா. சிங்கப்பூர் லீக்வான்கி ஆட்சி இருந்துச்சு, அதுதான் இன்றைக்கி வரைக்கும் தொடருது. கரெக்டு. அது காரணம் என்னன்னு சொன்னால், அவர் போட்டிருக்கிற அடித்தளங்கள். இப்போ கலைஞர் அடித்தளங்கள் நிறைய போட்டிருக்காரு, ஆனால் அதை வந்து அவர் போட்ட வளர்ச்சி, அந்த வளர்ச்சி அவருடைய இதெல்லாம் இப்போ தான் வெளியாகிட்டு இருக்கு. நிறைய பேர் திமுக எதிர்க்கிறவங்க சொல்றக்கூடியது வந்து ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் கலைஞர் கருணாநிதி அப்படின்றாங்க. அதாவது டேஞ்சரஸ் இல்லை, அதாவது கலைஞர் வந்து எல்லாத்தையும் அரவணைச்சிக்குவார், கலைஞர் வந்து எல்லாரையும் அரவணைச்சிக்குவார். இவருடைய பாலிசி எப்படி இருக்கு அப்படின்னா, கொள்கையை அடிப்படையாக வச்சு பார்க்குறாரு, சித்தாந்தத்தில் உறுதியாக இருக்காரு. அதாவது கலைஞர் சித்தாந்தத்தில் எப்போதும் உறுதியானவர் தான், ஆனால் அதே நேரத்தில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுல கெட்டிக்காரரு. அதாவது எதிரிகளை கூட தன் பக்கம் இழுத்துருவார், எதிரிகளை கூட தன் பக்கம் இழுக்கிற மாதிரி பேசிடுவார், செஞ்சிடுவார். ஆனால் பேசுறதுனால அவர் எதிரியை வென்றுறாருனோ அல்லது இல்லாமல் ஆக்குனோ அர்த்தம் இல்லை. அரவணைக்கிறது அது வந்து சித்தாந்தத்தில் தெளிவாக இருக்கிறவர் தான். அதே மாதிரி இவரும் சித்தாந்தத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. அவருடைய சித்தாந்தம் இது வந்து அண்ணா வழியில் அயராது உழைப்போம், அது கலைஞர் சொன்னது தான். அண்ணா வழியில் அயராது உழைப்போம்னு இன்றைக்கி நேரத்தில் இல்லை, இன்றைக்கி காலமெல்லாம் அதான் சொல்லிகிட்டு இருக்காங்க, அதுதான் நடக்குது. ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீர்வோன்னு, இது ஒரு கொள்கை, இது சும்மா சுலோகம் கிடையாது. அன்னைக்கு கலைஞர் சொன்னது கொள்கையை தான் சொன்னார். இந்தி திணிப்பை என்ன எதிர்ப்போன்னு சொன்னது கொள்கை. அது இன்ன வரைக்கும் அதில் மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சிங்கிறது கொள்கை. இப்போ தமிழ்நாடுடைய வரலாறு, இப்போ இந்த 4 வருஷத்துடைய ஆட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த கலைஞர் சொன்ன இந்த வாசகங்கள் அத்தனையும் எல்லா இடத்துலையும் பொருத்தி தான் பார்க்கலாம். ஈவன் பெரியாரோட கொள்கையில கூட அவங்க இந்த உறுதியா தான் இருந்திருக்காங்க. அனைத்து ஜாதி அர்ச்சகர் எல்லாமே பெரியார் மனதில் அரங்கேற்றப்பட்டது சொன்னீங்கல்ல, அது அதில் கிளியராக இருக்கிறார்ல உங்களுக்கு. எடுத்து கோர்ட்டுக்கு வரைக்கும் இது வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் வாதாடினது கிடையாதே சார். உரிமைகளை நிலைநிறுத்த வேண்டி, மாநில உரிமைகளை நிலைநிறுத்த வேண்டியோ அல்லது அர்ச்சகருடைய இந்த மாதிரி கவர்னர் இஷ்யூ விஷயத்துலேயோ
சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஃபைட் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த துணிச்சல் யாருக்கு வந்ததில்லை. இப்போ நாங்கள் ஒரு முதலமைச்சராக அவரை பார்த்துருக்கோம், ஒரு திமுகவோட தலைவராக பார்த்துருக்கோம். தனிப்பட்ட ரீதியாக ஸ்டாலின் அவர்கள் எப்படி, அவரோட கேரக்டர் எப்படி? நீங்கள் கூட்டணி அடிக்கடி ஒரு நெருக்கம் இருக்கும், அதுக்கப்புறம் இடத்துல கொஞ்சம் விலகியும் பேசுவீங்க, அதெல்லாம் எப்படி அவர் கையாளுறாரு? அப்படி இல்லை, அதாவது மனிதனை மனிதனாக மதிக்கக்கூடிய மாமனிதர். சுருக்கமாக சொன்னார், மனிதனை, எந்த மனிதனாக இருந்தாலும் மனிதனை மனிதனாக பார்த்து மனிதனாக மதிக்கக்கூடிய மாமனிதர் ஸ்டாலின். இதுதான் உண்மை. அது மற்ற ஆயிரக்கணக்கான விளக்கங்கள் சொல்லலாம், ஆனால் உண்மை இதுதான். மனித உருவத்தில் மனிதன்னு வரும்போது மனிதனை மனிதனாக பார்த்து மதித்து போற்றக்கூடிய மனிதர் ஸ்டாலின் என்பதில் எந்த. ஏன்னா ஒவ்வொரு டைம் 2019 நான் அதை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுறேன். இப்போ கூட்டணி உடஞ்சிரும், 21 உடஞ்சிரும், 24 உடஞ்சிரும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அது எதிர்கட்சி பேசுறது அது. ஆனால் அதை இணக்கமாக கொண்டு போகிறதுக்குன்னு ஒரு மெச்சூரிட்டின்றது ஒன்று அவசியம் இல்லை. அதான் சொல்கிறேனே, மனிதனை மனிதனாக பார்த்து மதிக்கக்கூடிய மாமனிதர்னு சொல்லும்போது அதில் எல்லாமே அடங்கிறதுல. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்குறப்ப பொதுவாக ஒரு முறை கவுன்சிலர் ஆனாலும் சரி, இல்லை ஒரு சின்ன பொறுப்பு கட்சியில் வந்தாலும் சரி, அவங்க ஒரு 4-5 ஐஃபோன் வச்சுக்கிட்டு ஒரு 2-3 காரில் வச்சுக்கிட்டு ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. ஆனால் பேராசிரியராக இருந்தப்பையும் சரி, இப்போயும் இப்போ உங்களோட இத்தனை ஆண்டு காலம் அரசியல் அனுபவங்களையும் சரி, ரொம்ப எளிமையான வாழ்க்கையே போதும் அப்படின்ற இருக்கிறதுக்கான காரணம் இல்லை, இது எளிமையான வாழ்க்கை இல்லை, இயற்கையான வாழ்க்கை. எளிமையான வாழ்க்கை இல்லை, என்னுடைய இயற்கையே அப்படிதான். என்னுடைய இயற்கை அப்படி தான் நான் இருக்க முடியும். இல்லை பணம் அப்படின்றது ஒரு முக்கியமான சார். பணம் தேவையில்லை சார். எங்களுக்கெல்லாம் பணம் இது காகிதம் எழுத காலத்திலேருந்து கட்சியில் நாங்கள் எத்தனையோ ஃபங்க்ஷன் நடத்தியிருக்கோமே, பணம் வச்சுக்கிட்டு நாங்கள் நடத்ததே இல்லையே. இல்லை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு பணம் தேவைப்படும்? ஒரு தேவை கிடையாது. என்னுடைய தேவை என்ன இருக்குது? காலேஜ் 306 ரூபா ப்ரொஃபஸராக இருக்கும்போது சம்பளம் வாங்கினோம். அன்னைக்குள்ளது அது போதுமாக இருந்துச்சு. அதில் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருப்போம் மாணவர்களுக்கு. என் ஒய்ஃப் வகையில் நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இல்லை அவங்கெல்லாம் சொல்லலையா? இன்னைக்கு இன்னும் இப்போ பொதுவாகவே ஃபேமிலி சைட்லேருந்து பார்க்குறப்ப ஒப்பீடுகள் அப்படின்றது இருக்கும்ல. என்னுடைய வாழ்வு என்னுடைய ஒய்ஃபுடைய வகையில் நிறைய எனக்கு ஹெல்ப்பு தான் இருந்துச்சு கடைசி வரைக்கும். அதனால் அந்த காலத்தில் சிரமங்கள் எனக்கு தெரியாது, எல்லாம் அவங்க பார்த்துக்குறாங்க. இப்போ தேர்தலை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பேசுகிறப்ப நீங்கள் வெற்றியை விட இந்த தேர்தல் அப்படின்னு வந்துட்டாலே அதில் தோல்விகள் அதிகம். தோல்விகளையும் இந்த கடினமான வாழ்க்கையும் சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு மனப்பக்குவம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் அரசியல் அப்படின்னா எனக்கு இதுதான் கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? சார், ஜனநாயகத்தில் வெற்றி தோல்விங்கிறது எல்லாம் முக்கியம். வெற்றி தான் வாழ்க்கைன்னு சொன்னால் வாழ்க்கையெல்லாம் வெற்றி, தோல்வியே இல்லைன்னு சொன்னால் எதுவும் தோல்வி என்பதும் வருங்காலத்துக்கு வெற்றிக்கான அறிகுறியாக தான் நடத்திக்கணுமே. அதனால் தோல்வி வெற்றி அல்ல, பொது வாழ்வை நிர்ணயிக்கிறது தோல்வியோ வெற்றி கிடையாது, கொள்கை தான். கொள்கையில் இருக்கிற அடிப்படை. ஆனால் வெற்றி பெற்று நீங்கள் ஒரு MP MLA அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு போகிறப்ப உங்களுக்கான அதிகாரமும் வரும், உங்களுக்கான நீங்கள் உங்களை தேடி வரக்கூடிய மக்களுக்கும் நீங்கள் அதிகமான உதவிகள் செய்கிறப்ப அதுவும் ஒரு முக்கியமான ஒன்றாக தான். இல்லை, அது சரிதான். அதாவது இப்போ கேரளா பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் லீகில் உள்ளவங்க ஒன்று ஆட்சியில் இருப்பாங்க அல்லது எதிர்க்கட்சியில் இருப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த வாய்ப்புகள் கிடையாது. 8 தொகுதியில் நின்று வழக்கமாக வென்றிருக்கோம், ஒரு தொகுதியில் தான் வின் பண்ணியிருக்கோம். ஒரு தடவை 4-5 இடத்துல 6 இடத்துல நின்று ஜெயிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து 2-3 இடத்துல நின்னோம், ஜெயிச்சிருக்கோம். அது மாதிரி இப்போ சமீபத்தில் 3 தொகுதியில் MLA எலெக்ஷனில் நின்று தோற்று தான் போயிருக்கோம். வருங்காலத்தில் அப்படின்னு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பெரும் நிச்சயமாக வரும். என்னுடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பர்சனல் லைஃப்புங்கிறதே எந்த ப்ராப்ளம் எனக்கு கிடையாது. எனக்கு எந்த வித ப்ராப்ளம் கிடையாது, பணம் பிரச்சனை எனக்கு கிடையாது. சிம்பிளிஃபையா வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்க? ரொம்ப எளிமையா இருக்கிறது, இயற்கையாக இருக்க விரும்புகிறேன், அவ்வளோதான். நான் வெளிப்படையாவே கேட்டுறேன், நீங்க போற வரதுல கூட ஆட்டோவில் போயிட்டு வரதான் விரும்புறீங்க? இல்லைங்க, தெருவுக்குள்ளே போகிறது தான் ஆட்டோவில் போனால் ஈஸி, அதுதானங்க. நீ ஒரு தேசிய தலைவர் இல்லை, ஒரு தேசிய தலைவர். அதனால என்ன,
தேசிய தலைவர் வந்து ஆட்டில் போகக்கூடாதுன்னு இருக்குது. இது என்னங்க அது நியமம் இருக்குது? ட்ரெயினில் தானே போகிறோம், ட்ரெயினில் தான் போகிறோம். ஆட்டோ வசதி இருந்தால் ஆட்டோ சந்து பத்துலாம் போகிறதுக்கு ஆட்டோ தானேங்க பெஸ்ட்டு, ஈஸியாக தானேங்க. பட் இருந்தாலும் இப்போ ஒரு சமூக ரீதியா ஒரு பார்வைகள் இருக்கும்ல. இல்ல, இல்ல ஒரு அங்கீகாரத்துல இருக்க ஒரு பெரிய இடத்துல கார் இருக்கும். இருக்கா எங்கள்கிட்ட, இந்த கார் வச்சுருக்கோமே, ம், அந்த கார் அதே மாதிரி தான் இது ஆட்டோ மாதிரி தான் எந்த இடத்துக்கும் போகும். ம், ம். தேவை போகிறது தானே சார், டிரான்ஸ்போர்ட் தானே காரு ஆட்டோ எல்லாமே. பெரிய காரில் தான் போகணுன்னு என்ன சார் இருக்குது? தேவையில்லை. இப்ப நீங்க நிறைய பேரை பார்த்துருப்பீங்களா? இப்ப புதுசா ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ஒரு அது மாவட்ட வேற. செயலாளர் ஆயிருப்பாங்க. அது வேறு, அது வேறு, அது அவங்களுடைய லைஃபு, அவருடைய இயற்கை. என்னுடைய இயற்கை அப்படி. ஏதாவது கட்சியில் வந்து நாங்கள் பணம் வச்சுக்கிட்டு எந்த மாநாடு நடத்துனதில்லை. சுருக்கமாக சொல்கிறேன்னே, இப்போ இது அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம், மல்லா ஒருங்கிணைப்பு மாநாடுன்னு போட போகிறோம். இதில் கும்பகோணத்தில் இந்த வருஷம் 28ஆம் தேதி டிசம்பர் 28 அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு ஒரு 20-30 லட்ச ரூபா செலவழியும். 20-30 லட்ச ரூபா செலவழிச்சோன்னா அந்த 20-30 லட்ச ரூபா செலவு அப்படின்னா இப்போவே அடுத்த வாரம் ஆரம்பித்து ரிசப்ஷன் கமிட்டி மெம்பர்ஷிப்னு 1000 ரூபா கொடுங்கன்னு சொல்லிடுவோம். அது 20 லட்ச ரூபா தானாக வந்துடும். அப்படி தான் நாங்கள் 20 லட்ச ரூபா வர 20,000 பேர்த்துட்ட அல்லது 2,000 பேர்த்துட்டையோ 1000 ரூபான்னு சொன்னால் 2,000 பேர்த்தில் 20 லட்ச ரூபா தானாக வந்துடும். அப்படி தான் எங்கள் இது வரைக்கும் நாங்கள் மாநாடுகள் எந்த மாநாடும் தோற்றதும் இல்லை. எங்கள் எந்த மாநாட்டிலையும் செலவு பிரச்சனை ஆச்சுன்னு வந்ததே கிடையாது. காரணம் என்னன்னு சொன்னால் மக்களுடைய ஒத்துழைப்பு தான். அதுக்கு ஒத்துழைப்பு. ஆமாம். இத்தனை வருடம் உங்களுக்கு ஒரு 85-86 வயது இருக்குமாயா என்னோட கணிப்பு சரியா இருந்துச்சு அப்படின்னா. வாழ்க்கை அப்படின்னா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? வாழ்க்கை அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டெஃபினேஷன் கொடுப்பாங்கல்ல. உங்களுக்கு அப்படியேப்பட்ட வாழ்க்கை அப்படின்னா நீங்க எப்படி குறிப்பிடுவீங்க? அதாவது அரசியலை விட்டுருவோம், நம்ம தனிப்பட்ட முறையில் பேசுவோம். வாழ்க்கைன்னு சொன்னால் இது ஒரு வழிப்போக்கன் போகிற பாதை, அவ்வளோதான். வாழ்க்கை என்பதே ஒரு வழிப்போக்கன் போகிற பாதை. வழிப்போக்கன் லைஃப் எப்படி இருக்குமோ அதுதான் வாழ்க்கை. நபிகள் நாய் அதான் சொன்னாங்க, ஒரு வழிப்போக்கனாக இருந்து வாழ்ந்துட்டு போகணுங்கிறது தான். வழிப்போக்கனுக்கு எப்படி இருக்கும், எப்படி போகணும், எந்த ஒரு அடையாளமும் இருக்காது, ஜஸ்ட் ஒரு டிராவலர் அப்படின்னு. ஆமாம், வழிப்போக்கனுடைய வாழ்க்கை பயணம் என்பதே ஒரு வழிப்போக்கனுடைய வாழ்வு பாதை தான். வாழ்க்கை என்பதே ஒரு வழிப்போக்கனுடைய பாதை, அதுதான் வாழ்வு. அது வாழ்வுக்கு பெரிய விளக்கமெல்லாம் தேவையில்லை. இத்தனை வருடத்துல ஒரு சிலர்லாம் சொல்றாங்க அரசியல்ல நாங்கள் இத்தனை புக்கு படிச்சிருக்கேன், அத்தனை புக்கு படிச்சிருக்கேன் அப்படின்னு. நீங்க அதிகபட்சம் எத்தனை புக்கு படிச்சிருப்பீங்க? இல்லை உங்களை ஈர்த்த புத்தகம் ஏதாச்சும் இருக்கா? எத்தனை புக்குன்னு சொல்கிறது? கண்டதை பொறுக்க பண்டிதன் ஆவான்னு சொல்கிறது தான். உங்களை ரொம்ப பாதித்த புத்தகம், இந்த புத்தகம் ரொம்ப என்னைய பாதிச்சுது அப்படின்னு இப்போ ரீசெண்டாக படித்தது, இல்லை எப்பயாச்சும் உங்கள் இளமை காலத்தில் படித்தது? இல்லைங்க, சங்க இலக்கியத்தில் கலைஞர் எழுதின சங்க இலக்கிய பூங்கான்னு எழுதினார் பாருங்க. அது மாதிரி சங்க இலக்கியத்தில் உள்ள இதில் தொல்காப்பியம் தான் இருக்கிறதுல உயர்ந்த நூல். தொல்காப்பியம் ஆய்வு பண்ணுறது, அதில் மூழ்கிறதுங்கிறது என்னுடைய பழக்கம். ஓகே. தொல்காப்பியத்தில் மூழ்கிறதுங்கிறது பழக்கம். சங்க இலக்கியத்தில் படிக்கிறதுல அதில் மூழ்கிறது, அதுதான் பழக்கம். அதில் உள்ள ஒவ்வொரு பற்றியும் ஆய்வு செய்கிறது, அதை பற்றி பேசுகிறது தான் எனக்கு வழக்கமாக இருக்கும். எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் சங்க இலக்கியத்தில் தமிழ் இலக்கியத்தில் முதல் இலக்கியம் அதுதான். இப்போ தொல்காப்பியத்துக்கு பிறகு தான் மற்ற சங்க இலக்கியத்தில் 8 பாட்டு 8 தொகை 10 பாட்டெல்லாம் அதுக்கு பிறகு உள்ளது தான். அப்புறம் குறள் அது இதெல்லாம் வந்தது அதுக்கு பிறகு உள்ளது. உலகத்தில் எவ்வளோ நூல் வந்திருக்கு. ஒரு தேசிய தலைவராக இருக்கிறீங்க நீங்கள், ஒரு பிஸியான ஷெடியூல்லாம் இருக்கும். அதை தாண்டி தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கெல்லாம் அதுக்கெல்லாம் நேரம் கிடைக்குதா? அதெல்லாம் நேரம்னா அதுக்கெல்லாம் எடுத்துக்குவீங்களா? இல்லை, குடும்ப வாழ்க்கைன்னு எனக்கு ஒன்றும் கிடையாது. குடும்ப வாழ்க்கைன்னு ஒன்றும் கிடையாது. ஏன்னா காலையில் 5 மணிக்கு 4 மணி 5 மணிக்கு எழுந்திரிக்கிறோம், எதாச்சு தொழுவோம், தொழுதுட்டு குரானை ஓதுவோம், குரானை ஓதிட்டு அதுக்கப்புறம் கட்சி பணிகள் அந்த இது வச்சு, அப்புறம்
கட்சிக்கு என்னென்ன அன்னைக்கு செய்ய வேண்டிய வேலைன்னு குறிப்பிட்டு வச்சுருப்பாங்க. அதை உள்நாட்டுக்கு செய்கிறது, தமிழ் மாநிலத்தில் செய்கிறது, பிற மாநிலங்களுக்கு என்னென்ன செய்யணுங்கிறத எல்லாம் குறிப்பு வச்சுப்பாங்க. எழுதி பண்ணுவோம். அதுக்கப்புறம் பத்திரிக்கை நடக்குது. அதுக்கு பத்திரிக்கை செய்தி கொடுக்கறதுல குறியாக இருப்பாங்க. அதை பற்றி சொல்லுவோம். இது முடித்த உடனே திரைப்படங்கள்லாம் பார்க்கறது உண்டா? திரைப்படம் நான் இது வரைக்கும் பராசக்தி பார்த்துருக்கேன். அதுக்கு பிறகு எந்த படம் பார்த்துருக்கேன், முகலாய ஆசம் பார்த்தேன் ஒரு காலத்தில். அதுக்கப்புறம் இவர் ரஜினி படம் ஒன்று வந்துச்சு, அதில் பாஷாவா முத்துன்னு ஒரு படம், வேடிக்கையான ஒரு நல்ல படம். அது மாதிரி பார்த்துருந்தேன். எந்த படத்தையும் நான் இப்போ இந்த பத்திரிக்கையில் இதில் வருது பாருங்கள், முழுமையாக நான் பார்க்குற பழக்கம் இல்லை. எந்த சினிமாவையும் முழுமையாக பார்க்குற பழக்கம் எனக்கு. இப்போ பொதுவாக நாங்கள்லாம் வளர்ந்த காலகட்டம் எல்லாமே வந்து இளையராஜா இசை இல்லாத அது நிறையா இசையில் நிறையா இருக்குது. கண்ணதாசனுடைய பாடல்கள் எத்தனையோ நிறையா இருக்குது. இளையராஜாவோட பாடல் உங்களுக்கு பிடித்த பாடல் எதுங்க? எனக்கு அப்படிலாம் சொல்ல தெரியாது. எல்லா பாடலும் கேட்பீங்க? காதில் கேட்கறதான் கேட்பேன். கருத்துள்ள பாடல் இருந்தால் மனசில் கொஞ்சம் தைக்கும். அது கண்ணதாசன் பாடல்லாம் அதிகமாக எனக்கு ஞாபகம் வரும். மற்றபடி இப்போ இவர் வைரமுத்துவுடைய கவிதை வரிகள்லாம் எனக்கு ஞாபகம் வரும். அதை பற்றி மேற்கோள் காட்டலாம். இப்போ உங்கள் அரசியல் அனுபவங்கள் பற்றி நிறையா பகிர்ந்துக்கிட்டீங்க. கிட்டத்தட்ட ஒரு 1940 இன்ன வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்றதையும் நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமாக பேசுனீங்க. உங்கள் கருத்திற்கும் நேரத்திற்கும் ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். நல்லா இருக்கு, சிறப்பாக இருக்கு.